எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 30,000 கிராமங்களில் BSNL 4G சேவை வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி தகவல். தொலைத்தொடர்பு உற்பத்தி மையமாக இந்தியா மாறி வருவதாகவும் பெருமிதம். நாமக்கல்லில் நடைபெற்ற விஜய் பிரச்சார கூட்டத்தின் போது 15 பேர் மயக்கம், 5 பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல். EPS தலைமையை ஏற்க முடியாது என டிடிவி தினகரன் மீண்டும் திட்டவட்டம். அதிமுக தொண்டர்கள் EPS குறித்து இன்னும் தெரிந்து கொள்ளாவிட்டால் 2021 விட 2026 மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க நேரிடும் எனவும் எச்சரிக்கை. புதுச்சேரியில் ரேஷன் கார்டுகளுக்கு அரசு தீபாவளி பரிசு. சர்க்கரை, சூரியகாந்தி எண்ணெய், கடலை பருப்பு உள்ளிட்ட 5 பொருட்கள் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. தமிழகத்தில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு. கோவை, நீலகிரி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் BSNL 4G சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். 100% 4G சேவையை வழங்கும் பொருட்டு 30,000 கிராமங்களில் புதிதாக 97,500 செல்போன் கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை கொண்டு 4G சேவையை BSNL தொடங்கியிருக்கிறது. தொலைத்தொடர்பு உற்பத்தி மையமாக இந்தியா மாறி வருவதாகவும் பிரதமர் கூறினார். நாமக்கல்லில் விஜயின் பிரச்சார பயணத்தின் போது 15 பேர் மயங்கி விழுந்த சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் பரப்புரையின் போது கூட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிமன்றம் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. எனினும் கூட்டத்தை ஒழுங்குபடுத்த முடியாத நிலையே இருக்கிறது. இதனிடையே நாமக்கல்லில் கூட்டம் பேச வேண்டிய இடத்திற்கு விஜய் 7 மணி நேரம் தாமதமாக வந்தார். அப்பொழுதும் ஏராளமானோர் காத்திருந்தனர். அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 15 பேர் மயக்கமடைந்தனர். 5 பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. EPS தலைமையை ஏற்க முடியாது என டிடிவி தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். டெல்லி நிர்பந்தம் காரணமாகவே அதிமுகவிலிருந்து தன்னை EPS நீக்கியதாக டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். EPS பற்றி தொண்டர்கள் இன்னமும் தெரிந்து கொள்ளாவிட்டால் அதிமுக 2021 காட்டிலும் 2026 படுதோல்வியை சந்திக்கும் என்றும் டிடிவி தினகரன் எச்சரித்திருக்கிறார். ஐநா சபையில் பாகிஸ்தானை தெரிக்கவிட்ட இந்திய பெண் அதிகாரி பெடல் கலாட் ஒரே நாளில் சமூக வலைதளங்களில் பிரபலமாகிவிட்டார். அணு ஆயுத மிரட்டலுக்கு அஞ்சமாட்டோம் என்றும் தீவிரவாதமும் அதை ஊக்கப்படுத்துபவர்களும் ஒன்றுதான் என்றும் பெடல் கலாட் தெரிவித்திருந்தார். அவரது இந்த கருத்து சர்வதேச அளவில் பேசு பொருளானது. இந்த துணிச்சலான பெண் அதிகாரி யார் என்ற கேள்விகள் எழுந்த நிலையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிறந்த அவர் மும்பையில் இளங்கலையையும் கலிபோர்னியாவில் மொழி பிரிவில் முதுகலையையும் படித்திருக்கிறார் என்பது தெரியவந்திருக்கிறது. திமுக ஆட்சியை விஜய் அம்பலப்படுத்திக் கொண்டிருப்பதாக தமிழிசை தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் தேவைப்படுவதால் திமுகவை எதிர்ப்பதிலேயே விஜயின் கவனம் தொடர வேண்டும் என்றும் தமிழிசை கூறியுள்ளார். மேலும் விஜய்க்கு வரும் கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருப்பதாகவும் தமிழிசை தெரிவித்துள்ளார். காலாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கும் நாளில் 1 முதல் 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2ஆம் பருவ புத்தகங்கள் வழங்க வேண்டும் என அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. அனைத்து மாவட்ட CEOக்கள் இந்த பணிகளை மேற்பார்வை செய்ய பள்ளி கல்வி இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் பல இடங்களில் விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுவதாக புகார் எழுந்திருப்பதால் அதை கண்காணிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவாரூர் நாகை பிரச்சாரத்தில் விஜய் ஆவேசமாக பேசிய நிலையில் நாமக்கல் கூட்டத்தில் அவர் பேச்சு தடுமாற்றத்துடன் இருந்தது. பல வார்த்தைகளை அவர் உளறியதாக நெட்டிசன்கள் கலாய்க்கின்றனர். குறிப்பாக முக்கிய வார்த்தைகளை அவர் மொட்டையாக மாற்றி பேசியுள்ளார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் டிவிக்கே மறுபடியும் ஆட்சி அமைக்கணும் என கூறிவிட்டு அதையும் தொண்டர்களை பார்த்து சரியா என கேட்டதுதான் உச்சக்கட்ட காமெடியாக இருந்தது. பிறகு சுதாரித்துக் கொண்டு ரிதம் பிடிக்க சற்று நேரம் ஆகிவிட்டது. சாரி என சமாளித்தார். சினிமா என்றால் ரீடேக் எடுக்கலாம், அரசியல் பொதுக்கூட்டத்தில் எப்படி ரீடேக் எடுக்க முடியும் என திமுகவினர் கலாய்க்கின்றனர்.
இந்தியாவின் அட்டார்னி ஜெனரல் ஆர் வெங்கட்ராமனின் பதவிக்காலம் 2 ஆண்டுகளுக்கு நீட்டித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். வரும் 30ஆம் தேதியோடு அவருடைய பதவிக்காலம் முடிவடைய இருக்கிறது. நாட்டின் எந்த கோர்ட்டிலும் ஆஜராகும் உரிமை அட்டார்னி ஜெனரலுக்கு உண்டு. அரசாங்க வழக்குகளை கையாளுவதோடு சிக்கலான சட்ட பிரச்சினைகள் குறித்தும் மத்திய அரசுக்கு ஆலோசனைகளை வழங்குவார். பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ள அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ராமன் புதுச்சேரியில் பிறந்தவர். தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் இன்னும் குறையாத போதிலும் பல இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனிடையே கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி, ஈரோடு, சேலம், நாமக்கல், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் இன்று இரவு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. நீலகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கும் என கூறப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் விஜய் பரப்புரை நிகழ்த்திய போது 15 பேர் மயக்கமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில், கரூரிலும் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட பெண்கள், குழந்தைகள் மயங்கி விழுந்தனர். இதனால் அங்கிருந்தவர்கள் அச்சமடைந்தனர். அப்பொழுது விஜய் பேச்சை நிறுத்திவிட்டு பாதிக்கப்பட்டவர்களை ஆம்புலன்ஸில் அனுப்பி வைக்க அறிவுறுத்தினார். கார்த்திக் சுப்ராஜ் ஷாருக் கானை இயக்கிய வீடியோ ஒன்று சோசியல் மீடியாக்களில் வைரலாகி வருகிறது. தம்ஸ்அப் குளிர்பானத்திற்காக இந்த விளம்பரத்தில் ஷாருக் படு ஸ்டைலாக காணப்படுகிறார். இருவரும் கூடிய விரைவில் படம் பண்ணுவார்கள் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். இதற்கான அறிவிப்பும் விரைவில் வெளியாகும் என்று தெரிகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் காலை 10 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.